டீச்சர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி எக்ஸாம் 2026ல நீங்க கிளியர் பண்ணணும். ஸோ நானும் வந்து பார்த்தீங்கன்னா 2026ல ஜாப் போகணும் அப்படின்னு ஃபர்ஸ்ட்டு நீங்க தாட்ல இருக்கிறீங்க அப்படின்னா, நீங்க என்னென்ன விஷயம்லாம் பண்ணணும் அப்படின்றத ஸோ டே 1 டூ செலக்ஷன் அப்படின்ற மாரி உங்களுக்கு ஒரு மாஸ்டர் பிளான் நான் சொல்றேன். நெறைய ஒரு சில ஐடியாஸ் நான் குடுக்குறேன். அந்த ஐடியாஸ நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. அத ஃபாலோ பண்ணி நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு யுஜிடிஆர்பி எக்ஸாம் எனக்கு என்னன்னே தெரியாது அப்படின்னாலும், நோ இஷ்யூஸ். ஏன் அப்படின்னா, இப்ப பாஸ் பண்ண நெறைய பேருக்கு யுஜிடிஆர்பி எக்ஸாம் அப்படின்றது என்னன்னே தெரியாது தான். ஓகேவா? ஸோ எல்லாருமே நெறைய பேர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இப்ப மார்க் வந்து ரொம்ப ரெட்யூஸ் பண்ணதால ஒரு சிலர் செலக்ட் ஆயிருக்கலாம். சும்மா நானும் எக்ஸாம் எழுதுறேன் அப்படின்ற மாரி எழுதியிருக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ எல்லாருக்குமே ஒரு சான்ஸஸ் கிடைச்சிருக்கு ஆக்சுவலா. ஸோ இந்த சான்ஸஸ கண்டிப்பா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எல்லாருமே அடுத்த லெவலுக்கு யூஸ் பண்ணணும்னு தான் நினைப்பாங்க. இதுல டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட் இருக்கலாம், இல்ல பிஜிடிஆர்பி ஆஸ்பிரண்ட் இருக்கலாம், டெட் எக்ஸாம் ஆஸ்பிரண்ட். ஸோ ஒண்ணுமே தெரியாது, எனக்கு இதெல்லாம் புதுசு அப்படின்ற மாரியான ஆஸ்பிரண்ட் இருக்கலாம். எது மாரியா இருந்தாலும் பரவால்ல. ஸோ பிகினர்ஸ் அப்படின்ற ஒரு ஸ்டேஜ்க்கு நம்ம வந்துருவோம். ஸோ பிகினர் அப்படின்னு சொல்லும்போது, நாம என்ன பண்ணணும்? ஆனா, இந்த போஸ்டிங் எப்படியாச்சும் ஒண்ணு வாங்கணும் அப்படின்றத உங்க மைண்டுக்குள்ள வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட். ஸோ நம்ம என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு கையில இருக்க வேண்டிய மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்டான ஒரு விஷயம். சிலபஸ். ஓகேவா? ஸோ நீங்க என்ன டிபார்ட்மெண்ட்டோ, அந்த டிபார்ட்மெண்ட்டோடைய சிலபஸ உங்க கையில வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்டா இருக்கீங்க அப்படின்னா, ஸோ உங்களுடைய இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு சிலபஸ் இருக்கும். ஸோ சிலபஸ் எங்க இருக்கும் அப்படின்னா, நம்ம டிஆர்பியோட வெப்சைட்ல சிலபஸ் அப்படின்னு குடுத்திருப்பாங்க. அதுல போய் நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுல எஸ்பெஷலி நீங்க யுஜி டிஆர்பி இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்டா இருக்கீங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்கு வந்து நம்ம ஒரு சேனல் வந்து தனியா வச்சுட்டுருக்கோம். ஸோ இது இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்க சேனல், ஸோ முழுக்க முழுக்க இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் குடுக்கறதுக்காகவும், டெட் எக்ஸாம், இந்த எஸ்ஜிடி எக்ஸாம், ஸோ இது மாதிரியான ஸ்கூல் புக் லெவல்ல இருக்கிற எக்ஸாம்க்காக இந்த சேனல நம்ம வச்சுட்டுருக்கோம். ஸோ இதே நீங்க வந்து இது யுஜி டிஆர்பி அப்படின்னும்போது காலேஜ் லெவல் பிரிப்பரேஷன். ஸோ அதுக்கு என்ன பண்றோம் அப்படின்னா, மெஸ்மரைஸ் அகாடமி பிஜிடிஆர்பி எக்ஸாம் அப்படின்ற ஒரு சேனல் இருக்கு நம்மளுக்கு. ஸோ அந்த சேனல நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேட முடியல அப்படின்னா, டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கும். ஸோ அந்த லிங்க டச் பண்ணி என்ன பண்ணுங்கன்னா, அந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா, அதுல தான் நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா, யுஜிடிஆர்பி இங்கிலீஷ்க்கு ரெகுலரா வீடியோ நான் குடுக்க போறேன். டிபார்ட்மெண்ட் ஆஃப் இங்கிலீஷ். ஸோ அந்த கேண்டிடேட் மட்டும் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, அந்த சேனல ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரி. ஸோ இப்ப நம்ப ஃபர்ஸ்ட் பாயிண்ட் உங்க கையில இருக்க வேண்டியது சிலபஸ். ஸோ இந்த சிலபஸ் கையில இருந்தா தான் நம்ம என்ன படிக்க வேண்டியதுன்னு தெரியும். சும்மா வந்து காலேஜ் லெவல்ல படிங்க அப்படின்னு சொல்லிட்டா மட்டும் போதாது. காலேஜ் லெவல்ல எத படிக்கணும் அப்படின்றத இந்த சிலபஸ் தான் நம்மளுக்கு வந்து சொல்லிக் குடுக்கும். ஸோ சிலபஸ்ல மொத்தம் வந்து பார்த்தோன்னா, 10 யூனிட் குடுத்திருப்பாங்க. என்ன மேஜரா இருந்தாலும். ஸோ அந்த 10 யூனிட்டுக்கு நீங்க என்ன பண்ணணும், மெட்டீரியல கலெக்ட் பண்ற மாரி இருக்கும். ஸோ ரெடிமேட் சோர்ஸ் எங்கனா அவைலபிள் அப்படின்னா வாங்கிக்கோங்க. இல்லையா, உங்களால ட்ரை பண்ண முடியும் அப்படின்னா ட்ரை பண்ணுங்க. ஸோ எத விஷயம் பண்றோன்றது முக்கியம் இல்ல. ஆனா ஃபர்ஸ்ட்டு இனிஷியேட் பண்ணுங்க. அடுத்தது நம்ம டே 1 ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்றது, ஒவ்வொரு டாபிக்கா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கணும். இப்போ இது ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு பேசிக் பிளான் நம்ம பண்ணணும். என்னென்னலாம் பேசிக் பிளான் அப்படின்னா, ரெகுலரா நம்ம வந்து எவ்வளோ நேரம் படிக்க போறோம்? டைம் மேனேஜ்மென்ட். ஒரு நாளைக்கு காலையில எவ்வளோ நேரம் படிக்க போறோம்? ஈவினிங் எவ்வளோ நேரம் படிக்க போறோம்? ஹவுஸ் மெய்டா இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு மதிய நேரத்தில எவ்வளோ நேரம் டைம் கிடைக்கும்? அத நீங்க எப்படி யுட்டிலைஸ் பண்ண போறீங்க? ஹாலிடேஸ்ன்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கும். ஸோ எதனா ஃபெஸ்டிவல் டைமு, இல்ல எதனாச்சும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டைம் கிடைக்கிறது. இதெல்லாம் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பர்ட்டிகுலர் ஸ்டடீஸ்க்கு நீங்க எப்படி யூஸ் பண்ண போறீங்க? அதுல ரொம்ப கான்ஷியஸா இருக்கணும். ஏன் அப்படின்னா, ஸோ இந்த சிலபஸ் சும்மா வந்து அப்படியே ஈஸியா டிக் அடிச்சுட்டு போற சிலபஸ் கிடையாது. கண்டிப்பா காலேஜ் லெவல்ல படிக்கிறதால, நீங்க கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ற மாரி தான் இருக்கும். ஸோ கன்சிஸ்டன்ட்டா, ரெகுலரா நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, ஒரு நாளைக்கு நான் இவ்வளோ நேரம் படிக்க போறேன் அப்படின்றதுல தெளிவாயிடணும். ஸோ இதுல ஒரு மாஸ்டர் பிளான் உங்களுக்கு வந்து வந்துடணும். காலையில ஒரு 2 மணி நேரமா, இல்ல 3 மணி நேரமா, அத ரெகுலரா பண்ணணும். அதே மாரி ஈவ்னிங் எத்தன மணி நேரம் படிக்க போறீங்க? ரிவிஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ டெய்லி டார்கெட் நீங்க வச்சுக்கணும். ஒரு நாளைக்கு
ஒரு டாபிக் படிச்சாலும் ஓகே, நான் படிச்சிடுறேன் அப்படின்றது இருக்கணும். இல்ல நான் 2 டாபிக் படிக்க போறேன். இல்ல பர்ட்டிகுலரா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 4, 5 டாபிக் இன்னைக்கு நான் படிக்க போற விஷயம் இதுதான். அப்படின்ற மாரி நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, 2 விதமான பிளான். ஃபர்ஸ்ட்டு வீக்லி பிளான். ஸோ இந்த வீக்ல நான் இவ்வளோலாம் முடிச்சுருவேன் அப்படின்றது ஒரு பிளான். அந்த வீக்க 7 நாளா ஆக்கி 7 டேஸ் பிளானா நீங்க வந்து மாத்தணும். டே 1ல நான் இத பண்ண போறேன். டே 2ல இத பண்ண போறேன். அப்படின்ற மாதிரி ஒரு வாரத்துக்கு நீங்க என்ன பிளான் போடுறீங்களோ, அந்த பிளான அந்த வாரத்துல முடிச்சுட்டீங்க அப்படின்னா, நீங்க வேலைக்கு போறீங்கன்னு அர்த்தம். பட் அத முடிக்க முடியல அப்படின்னா, நீங்க ரொம்ப லேசினஸ்ஸா இருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ இது உங்க கையில தான் இருக்கு. வேலைக்கு நம்ம போறோமா இல்லையா அப்படின்றது. அப்போ நம்மளுக்கு ஒரு டார்கெட் வச்சுக்கணும். ஸோ டெய்லி டார்கெட்டு, வீக்லி டார்கெட்டு, மந்த்லி டார்கெட்டு, நம்மளுடைய 100 டேஸ் பிளான் டார்கெட், இல்ல ஒரு 90 டேஸ் பிளான் டார்கெட். அந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க உங்களுக்குள்ள ஒரு மாஸ்டர் டார்கெட் நீங்க வச்சுக்கணும். அடுத்தது ரெகுலரா நம்ம ஸ்டடீஸ் பண்ணத ரிவிஷன் பண்றதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்டின்னா, ஒரு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் பேட்டர்ன்ல நீங்க ரெகுலரா உங்க சப்ஜெக்ட்ல எடுத்துக்கணும். இது நம்மளுடைய எவ்வளோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ நம்ம என்னென்னலாம் வந்து படிச்சிருக்கிறோம், ரிவைஸ் பண்ண முடியுதா அப்படின்றதையும் கொஞ்சம் இதில டைம் நீங்க வந்து ஸ்பெண்ட் பண்ற மாரி இருக்கும். அடுத்த விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டானது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர். ஒரே ஒரு வாட்டி தான் இந்த எக்ஸாம் நடந்திருக்கு. ஓகேவா? ஸோ இந்த யுஜி டிஆர்பி எக்ஸாம் ஒரே ஒரு வாட்டி தான் நடந்திருக்கு. அதில என்ன பெருசா நாம வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்ல பிராக்டிஸ் பண்ணிட முடியும் அப்படின்னு நினைக்காதீங்க. ஒரு கொஸ்டின் பேப்பரா இருந்தாலும் 150 மார்க் இருக்கு கொஸ்டின். ஓகேவா? அந்த 150 மார்க்ல ஒவ்வொரு டாபிக் வைஸா என்னென்னலாம் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கிறாங்க, அது நம்மளால ஆன்ஸர் பண்ண முடியுதா? இல்ல நம்மளால ஆன்ஸர் பண்ண முடியல அப்படின்னா, நம்ம எவ்வளோ வந்து வொர்க் அவுட் பண்ணணும்? ஸோ இது ஒரு பேட்டர்ன். இன்னொன்னு பிஜிடிஆர்பி எக்ஸாம்ன்னு சொல்லிட்டு ஒண்ணு நடத்துறாங்க. நம்ம டிஆர்பி போர்ட்ல. ஸோ அதனுடைய ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரும் நீங்க என்ன பண்றீங்கன்னா, கையில வச்சுக்கிறீங்க. அப்போ அத எதுக்கு நான் படிக்கணும்னு நினைக்காதீங்க. அதுல இருக்கிற கொஸ்டின் பேப்பர் நம்மளுடைய டாபிக்ல இருந்துச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு டாபிக் படிக்கிறீங்க. அந்த டாபிக்கும் பிஜிடிஆர்பி எக்ஸாம் உடைய டாபிக்கும் சேமா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, நீங்க ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, ரெஃபரன்ஸ் பண்ணலாம். ஏன்னா அந்த டாபிக்ல இருக்கிற கொஸ்டின்ஸும் நம்மளுக்கு ஆன்ஸர் பண்ண தெரியுதா? அந்த ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துருங்க. அடுத்தது ஒவ்வொரு டாபிக்லயும் ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் டு டீப்பர் மீனிங் கண்டிப்பா இருக்கணும். சும்மா வந்து ஒரு டாபிக் நான் எடுத்தேன். பேசிக்கா ஒரு சில விஷயம் தெரியும் அப்படின்றது, இது ஒரு சர்ஃபேஸ் லெவல் ஸ்டடீஸ். அடுத்த லெவலுக்கும் நம்ம போகணும். டீப் ஸ்டடி. ஓகேவா? ஸோ அது கண்டிப்பா இருக்கணும். ஏன்னா வந்து இது காம்படிட்டிவ் எக்ஸாம். நெறைய பேர் கூட நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஒன் ஆஃப் தி காம்படிட்டரா உட்காரப்போது, நாம சும்மா வந்து ஒரு பேசிக் கான்செப்ட்ட தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா, அதிலிருந்தெல்லாம் நம்மளால ஆன்ஸர் பண்ண முடியாது. முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் டீப் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஒவ்வொரு டாபிக்கும் படிக்க ஆரம்பிங்க. எஸ்பெஷலி ஒன் லைனரா நான் படிக்கிறேன். 1 மார்க் மட்டுமே நான் மனப்பாடம் பண்றேன். ஒன்லி எம்சிக்யூ மட்டும் நான் வந்து உள்வாங்கி இந்த எக்ஸாம நான் பாஸ் பண்ணிடுவேன். அப்படின்ற விஷயம் மட்டும் உங்க மைண்ட்ல இருக்குதுன்னா, அத தொடச்சு தூர தூக்கி போட்டுருங்க. அப்படி இருந்ததுன்னா முடியாது. இது டெட் எக்ஸாம் கிடையாது. டெட் எக்ஸாம்ல ஒரு ஒன் லைனர் எக்ஸாம் கூட நம்ம ஒரு ஒன் லைனர் கொஸ்டின் பேட்டர்னோ, இல்ல ஒரு ஒன் லைனர் நோட்ஸோ, இல்ல ஒரு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் புக்லெட்டோ இத வச்சு கூட நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, 75 மார்க் எடுத்துடலாம். ஏன் அப்படின்னா, அது வந்து நம்மளுக்கு 75 மார்க்ன்றது ஒரு டார்கெட். அத ஈஸியா நம்ம எடுத்துடலாம். ஆனா யுஜி டிஆர்பி எக்ஸாம்ன்றது கட் ஆஃப். நாம எவ்வளோ மார்க் எடுக்கிறோமோ, அத பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு வேல. இதுல 75 மார்க் எடுத்தா வேல, 80 மார்க் எடுத்தா வேல அப்படின்ற ஒரு விஷயமே இங்க இல்ல. முழுக்க முழுக்க ஒரு 100 மார்க்குக்கு மேல எடுக்கிறவங்களுக்கு தான் இங்க போஸ்டிங். அப்போ உங்களுடைய ஸ்டடி லெவல் எந்த அளவுக்கு டீப்பா இருக்கணும் அப்படின்றத நீங்க தான் டிசைட் பண்ணணும். இந்த ஒன் லைனரு இதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுங்க. இது எதுக்கு தேவைப்படும் அப்படின்னா, ரிவைஸ் பண்றதுக்கு தேவைப்படும். ஆனா, ஒரு ஸ்டடீஸ்க்கு தேவைப்படாது. அதுக்கு அடுத்தது ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம், தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். இதுலேருந்து ஒரு 20 மார்க் இருக்கு. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு தமிழ் எலிஜிபிலிட்டி அப்படின்றது கம்பல்சரி ஆக்கியிருக்காங்க நம்ம டிஆர்பி போர்ட்ல. அதுல நீங்க 20 மார்க் எடுத்தா தான், உங்களுடைய பேப்பர் வேல்யூவேட் ஆகி, நீ எவ்வளோ மார்க் எடுத்திருக்க அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். ஸோ
இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி அப்படின்றது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்ஸ். இதுக்கு நெறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம். இதுல நம்மளுக்கு 20 மார்க் எடுத்தா போதும். அந்த 20 மார்க்குக்கு மேல எடுத்தா கூட நம்மளுக்கு ஸ்கோரிங்ல ஆட் ஆக போறதில்ல. இது ஜஸ்ட் ஃபார் அ கம்பல்சரி அப்படின்னு இருக்காங்க. பிளஸ் வந்து நம்ம 20 மார்க் எடுத்தா போதும் அப்படின்னு தான். அந்த 20 மார்க் எடுக்கிறதுக்கான ஸ்டடி நோட்ஸ் பக்காவா இதுல இருக்கும். பிளஸ் இதுக்கு முன்னாடி நடந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் அப்டேட்டடா இதுல இருக்கும். ஓகேவா? ஸோ வித் ஆன்ஸரோட இருக்கும். என்னென்ன மாரியான கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கிறாங்க அப்படின்றதையும் இதிலயே நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பிளஸ் ஸ்டடி மெட்டீரியலாவும் இத யூஸ் பண்ணலாம். இது வேணும்னா ₹700ல நம்ம இந்த புக் வந்து நம்ம குடுத்துட்டு இருக்கோம். இப்போ வரைக்கும் ஸ்டாக் கொஞ்சோண்டு அவைலபிளா இருக்கு. சப்போஸ் ஸ்டாக் இல்ல அப்படின்னா, இத நீங்க ஆர்டர் பண்ணாலும் கிடைக்காது. முடிஞ்ச அளவுக்கு இந்த ஸ்டாக் இருக்கும்போதே ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. ஏன் அப்படின்னா, நம்ப அகாடமில தெரியும். புக்ஸ் ஒன்ஸ் வந்து ஸ்டாக் காலி ஆயிடுச்சு அப்படின்னா, அடுத்த ஸ்டாக் வரதுக்கு ரொம்ப டிலே எடுக்கும். இருக்கும்போதே நீங்க யுட்டிலைஸ் பண்ணிக்கினா தான் ஆச்சு. அப்போ இந்த தமிழ் எலிஜிபிலிட்டிக்கு நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, சைட் பை சைடு கண்டிப்பா கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் குடுக்கணும். ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் குடுக்கலன்னா கூட, வீக்லி ஒரு 2 மணி நேரமாச்சு ஒரு தமிழ் எலிஜிபிலிட்டிக்கு நீங்க என்ன பண்ணுங்க, கொஞ்சம் டைம் ஒதுக்குங்க. அதுக்கு அடுத்தது நான் சொன்ன மாரி இந்த வீக்லி பிளானு, இந்த டே பிளானு, எவ்ரிடே பிளானு இதுலலாம் நீங்க கன்சிஸ்டன்ட்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறீங்களா? நம்ம கரெக்ட்டா வந்து நம்ம போட்ட பிளான எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்கோமா? இன்னைக்கு இந்த டாபிக் படிக்கணும் அப்படின்னு நம்ம நெனச்சோம். அந்த டாபிக்க நம்மளால ஒரு ஃபுல் ஃப்ளெட்ஜ்டா படிக்க முடிஞ்சதா? அப்படின்றத நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, எவ்ரிடே நீங்க வந்து உங்களுடைய ரிப்போர்ட்ட நீங்க அப்டேட்டா செக் பண்ணி பார்க்கணும். ஏன்னா உங்கள யாரும் செக் பண்ண போறதில்ல. நீங்க தான் உங்கள செக் பண்ணிக்க போறீங்க. ஸோ நீங்க தான் உங்களுடைய எவாலுவேட்டர், உங்களுடைய செக்கர், உங்களுடைய ரிப்போர்ட்டர் எல்லாமே நீங்க தான். ஸோ யூ யுவர் செல்ஃப் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ அத கரெக்ட்டா நீங்க வந்து கொண்டு வாங்க. மார்ச் மாசம் இதுக்கான நோட்டிஃபிகேஷன் நம்ம அஃபிஷியலா நம்ம டிஆர்பி போர்ட்லருந்து விடுறதா சொல்லியிருக்காங்க. எப்படியும் மார்ச் மாசம் அப்படின்னா எண்டுல தான் விடுவாங்க. ஜூலை மாசம் எக்ஸாம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஒரு 150 நாளுக்கு மேல இப்பவே இருக்கு நம்ம கையில. அத எப்படி நீங்க யுட்டிலைஸ் பண்ணிக்க போறீங்கன்றது தான் உங்க கையில இருக்கு. அடுத்தது ஒவ்வொரு வாட்டியும் படிக்கும்போது, ஒரு சில டாபிக் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா, மைண்ட் மேப் போடுங்க. இது வந்து உங்களுக்கு நான் ஃபைனலா குடுக்குற ஒரு பெரிய ஒரு டிப்ஸ். ஏன்னா இது வந்து இதுவரைக்கும் நான் சொன்னதில்ல. இது ஒரு புது பிளான். மைண்ட் மேப் பிளான். மைண்ட் மேப் அப்படின்றது ஒரு டயகிராம் பேட்டர்ன்ல. ஒரு 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 டாபிக் இருக்கு அப்படின்னா, அந்த டாபிக்க எழுதி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்டா இருக்கீங்க அப்படின்னா, நான் உங்களுக்கு வந்து ஒரு ஒரு பேசிக்கா சொல்றேன். இப்போ ஒரு ஒரு நம்ம ஒரு ஒரு ஷேக்ஸ்பியருடைய ஆத்தர பத்தி ஒரு டீட்டெயில் படிக்கிறோம். அப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, ஷேக்ஸ்பியர் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டு, ஒரு டயகிராம வந்து கவர் பண்றோம். ஸோ ஷேக்ஸ்பியர் எப்ப பொறந்தாரு? அவரு என்னென்ன ஒர்க் எல்லாம் எழுதியிருக்காரு? அவருடைய மேஜர் ஒர்க் என்ன? மேஜரா நம்ப சிலபஸ்ல என்ன இருக்கு? அந்த சிலபஸ்ல இருக்கிற டாபிக் எந்த இயர்ல வந்து பப்ளிஷ் பண்ணாங்க? எஸ்பெஷலி எதனா பப்ளிகேஷன் இருக்கா? இல்ல அதுக்கு சப்டைட்டில் இருக்கா? இல்ல அதுல ஒரு சில டாபிக்ல வர கேரக்டர் நேம் என்ன? அந்த கேரக்டர் என்னவா இருந்தாரு? ஸோ இது மாதிரியான ரோல் நம்ம என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஒரு ஷார்ட் டயகிராம் வந்து கிரியேட் பண்ணுங்க. ஷார்ட் டயகிராம கிரியேட் பண்ணும்போது, அந்த டூரிங் த எக்ஸாம் இல்ல நீங்க ரிவிஷன் பண்ணும்போது, இது ரொம்பவே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதே மாரி படிக்கும்போது ஒரு ஒரு ஏதோ ஒரு ஸ்டடி நோட்ஸ கண்டிப்பா நீங்க வாங்கி வச்சு படிப்பீங்க. ஸோ படிக்கும்போது என்ன பண்ணுங்க அப்படின்னா, உங்களுடைய பென்சிலோ, பேனாவோ இல்ல ஹைலைட்டரோ கையில வச்சுக்கிட்டு, எது எதெல்லாம் இம்பார்ட்டன்ட்ஸ்ன்னு உங்களுக்கு தோணுதோ, அதெல்லாம் ஹைலைட் பண்ணி வைங்க. இது எக்ஸாம் போறதுக்கு முன்னாடியோ, இல்ல ரிவிஷன் பண்றப்பவோ, இது நம்மளுக்கு வந்து ஒரு பூஸ்ட் அப் குடுக்கும் நல்லா. டக்கு டக்குன்னு நம்ம பார்த்த உடனே இதுதான், இதுதான். இந்த 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 பேஜ் எடுத்தோமா, ஏன்னா நெறைய இருக்கும் படிக்கிறதுக்கு. ஸோ லாஸ்ட் மினிட்ல எல்லாத்தையும் வந்து திருப்பி ஃபர்ஸ்ட்லேருந்து படிச்சுட்டு இருக்க முடியாது. இப்போ ஒரு பேஜ் எடுக்கிறோம். இந்த பேஜ ஓப்பன் பண்றோமா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த புக்க ஓப்பன் பண்றோமா, இந்த பேஜ்ல என்ன இருக்கு? இப்ப இந்த பேஜ்ல நம்ம அண்டர்லைன் பண்ணி வச்சிருந்தோம் அப்படின்னா, இந்த பேஜ்ல என்ன இருக்கு? அத நம்ம ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடலாம். இந்த ஒரு பேஜ கிராஸ்ப் பண்றதுக்கு அண்டர்லைன் பண்ணி படிக்கிறது ஒரு பெஸ்ட் வே. அதே மாதிரி ஒரு டாபிக்க ஈஸியா கிராஸ்ப் பண்றதுக்கு மைண்ட் மேப் வந்து கிரியேட் பண்ணுங்க. ஸோ என்னால முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ஒரு சில டிப்ஸ் நான் ரெகுலரா குடுத்துட்டு வரேன். அ முடிஞ்ச அளவுக்கு ஃபாலோ பண்ணி படிக்க ஆரம்பிச்சுருங்க. ஆல் த பெஸ்ட். ஸோ உங்களுக்கு வேற என்ன மாரியான தகவல் தெரிஞ்சுக்கணும்னு நெனைக்கிறீங்களோ,
அத கிளியர் கமெண்ட்டா குடுங்க. நான் அதுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்றேன். தேங்க் யூ.